அதிமுகவினர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் பெண் உதவியாளர் ஆகியோரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக அதிமுகவினர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவை சேர்ந்த 14 பேர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெண்ணிடம் கண்ணியமற்ற முறையில் நடப்பது, அரசு சொத்துக்களுக்கு தீங்கு விளைவிப்பது உள்ளிட்ட 6 பிரிவுகளில் அதிமுகவினர் 14 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி மாவட்டம் துறையூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் பெண் உதவியாளர் ஆகியோரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக அதிமுகவினர் 14 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. பெண்ணிடம் கண்ணியமற்ற முறையில் நடப்பது, அரசு சொத்துக்களுக்கு தீங்கு விளைவிப்பது உள்ளிட்ட 6 பிரிவுகளில் அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில் இணைகிறார். கோவிந்தராஜ், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? பவித்ரா, திருச்சி மாவட்டத்தில் 3 நாள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார். 2வது நாளான நேற்று துறையூர், முசிறி உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் பயணத்தை மேற்கொண்டார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அந்த பகுதிக்கு வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு ஆயிரக்கணக்கான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் அங்கு திரண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆம்புலன்ஸை வழிமறித்து அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர், அதாவது 8 மாத கர்ப்பிணி பெண்ணான அவர் 2 பேர் மீதும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து துறையூர் போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையின் பின்னர் துறையூர் நகர செயலாளர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் அமைதி பாலு என்கின்ற பால முருகவேல், துறையூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பொன் காமராஜ், துறையூர் நகர்மன்ற உறுப்பினர் தீனதயாளன் மற்றும் துறையூர் நகர எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் வினோத் உள்ளிட்ட 14 பேர் மீதும் இந்த பெண்களை கண்ணியம் மற்றும் அவர்களை கண்ணியமற்ற முறையில் நடத்துவது உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவை செய்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவமும் தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு அதிமுகவினர் மீது கடுமையான விமர்சனங்களையும் எழுப்பி வருகின்றனர். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனங்களையும் தெரிவித்திருக்கின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.